அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 30/9/2024 முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி எந்தெந்த நிகழ்வுகளில் தென்பட போகிறது, அதிலும் குறிப்பாக நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை பல நிகழ்வுகள்ல இறைவன் நம்மளுடைய வாழ்வில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டால் அதை சரியாக பயன்படுத்தி மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். இதை தவறவிடும் போதுதான் பல்வேறு வகையான சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். உதாரணமாக, நாம் திட்டமிடக்கூடிய பணிகள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதை நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு முன்கூட்டியே காட்டும் அறிகுறியும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதைவிட சில விஷயங்கள் மூட பழக்கம் போல் இருந்தாலும் கூட நாம் திட்டமிடும் போது அவை திட்டமிடுதலை சரியாக வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் சில சகுனங்களை நாம் பார்க்கலாம். பள்ளி சகுனம் போன்று சில சகுனங்கள் நம்மளுடைய திட்டங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாகவும் கூட உணர்ந்து கொள்ளலாம். இதைவிட நாம் அன்றாட வாழ்வில் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் நாம் இவரை சந்தித்து சென்றால் போதும், இவருடைய முகத்தில் முழித்து சென்றால் போதும், எனக்கு நிச்சயமாக அந்த வேளையில் வெற்றி கிட்டும் என்று செயல்படுவது கூட யதார்த்தமான முறையில் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம். இறைவனை வழிபட்டு செல்லுதல் அல்லது இந்த வேலைக்காக செல்வதற்கு முன் நான் அந்த குழந்தையை பார்த்து சென்றால் எனக்கு வெற்றி கிடைக்கும், இந்த குழந்தையிடம் எனக்கு தேவையான ஆற்றல் உள்ளது என்பதை உங்களுடைய அனுபவத்தாலும் உணர்ந்திருப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டுங்க. இது போன்ற சில எளிய அறிகுறிகள் சகுனங்கள் கூட தங்களுடைய வாழ்வில் நல்ல நேரம் வருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்த கொடுக்கிறது. எனவே உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்களை சந்தித்து செல்லும் போது கூட அந்த காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். நடக்க போகும் அதிசயத்தை முன்கூட்டியே உணர்வதற்கான யோகமும் கூட பல விஷயங்களில் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு வகையான அறிகுறிகள், அதை விட மிக முக்கியமான அறிகுறியாக இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியில் கிரகநிலைகளுடைய அமைப்பு என்பது மிக முக்கியமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ராசியின் அதிபதி மற்றும் அவரின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் 2 கிரகங்களும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் செப்டம்பர் 30 முடிவதற்குள் மிக பெரிய அளவில் நடக்க போகும் அதிசயத்தை முன்கூட்டியே கணித்து அவற்றை சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களை கிரகநிலைகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போன்று வரவிருக்கும் சங்கடங்களையும் கிரகநிலைகள் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகளால் உணர்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே பல சிக்கல்களை தவிர்க்க முடியும், சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வகையில் பார்க்கும்போது முழு சுபகிரகமான குரு லாபஸ்தானமாகிய 11 வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. செப்டம்பர் 30 முடிவதற்குள் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் முழுமையாக சஞ்சரிக்கிறாருங்க. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு லாபத்தில் ராஜ யோகாதிபதியான குரு வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான யோகங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் வழியும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானும் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு சில மாதங்கள்ல வக்ர நிவர்த்தி பெற்று விடுவாருங்க. சனி வக்ர நிவர்த்தி பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு சில சிரமத்தை ஏற்படுத்தும். அந்த காலகட்டத்தில் ராசிக்கு உச்ச அதிபதியான
குருவும் வக்ரமடைந்திருப்பார். எனவே இரு கிரக நிலைகளும் மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சரியான நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த தருணம் அமைவதால் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் நடக்க போகும் அதிசயங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருகிறாருங்க. இந்த 2 கிரகநிலைகளுடைய அமைப்பும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்களின் அமைப்பால் உச்சபட்ச நன்மை நிறைவாக பெறக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் உத்தியோக ரீதியாக பல எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை யூகங்களை செயல்படுத்தி வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான புதிய முதலீடுகளை சுப விரயங்களாகவோ அல்லது அசையா சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான சூழலும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பல தடைகள் சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இதைவிட மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பொருளாதார உயர்வு பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலை காட்டும் அறிகுறியாக நிச்சயமாக அமைகிறது. இது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெறுகிறார். இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் 2இல் ஆட்சி பலம் பெற்றும் 3இல் வலுவாக உச்சம் பெற்ற புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இதனால் பல காரிய தடைகள் தகர்த்தெறியப்படும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் பொறுப்புகள் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் வலுவாக உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அபரிவிதமான நன்மைகளை வலுவாக பெற்று தருவார். அதிலும் குறிப்பாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது ராசியின் ராஜ யோகாதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். எனவே இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை மிக வலுவாக கிடைக்கும். இது போன்ற நல்ல நேரங்கள் என்று வரக்கூடிய அறிகுறிகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்களை தவிர்த்து உச்சபட்ச நன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.